ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு லேர்ன் எவ்ரிதிங். இன்னைக்கு வீடியோல பிவட் டேபிள்னா என்ன அண்ட் அது எப்படி கிரியேட் பண்றது, அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிவட் டேபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டேபிள்னா ரோ அண்ட் காலம்ஸ் இதை கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு ரெக்கார்ட்ஸ். அவ்வளவுதான் நம்ம டேபிள்னா. சரி, ஓகே. டேபிள்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுச்சு. பிவட் டேபிள் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? ஏன் நம்ம டேபிளே வந்து இருக்கலாமே! இது எதுக்கு அடிஷனலா அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேபிள நம்மளுக்கு ஏத்தா மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கவும், ஆர்கனைஸ் பண்ணிக்கவும் முடியும். இந்த பிவட் டேபிள்ன்ற ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்ணி. அதுக்காக தான் நம்ம பிவட் டேபிள வந்து யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க, எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து இங்க ஒரு டேபிள் இருக்கு. இதுல வந்து நான் ஃபில்டர் பண்ணி காமிக்க போறேன். ஜஸ்ட் நான் பிவட் டேபிள் அதெல்லாம் எதுவுமே வந்து கிரியேட் பண்ணல இப்போ. இந்த டேபிள்லயே ஃபில்டர் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, மீடியம் சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. எனக்கு அம் நேம் நேம வச்சுட்டு எந்த மீடியம் இந்த ஸ்டூடண்ட் வந்து எந்த மீடியம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல எனக்கு இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிற ஸ்டூடண்ட்டோட நேம் மட்டும் வேணும் அப்படின்னு நான் இப்ப தெரிஞ்சுக்க போறேன். ஸோ நான் இங்க மீடியம் காலம்க்கு போயிட்டு ஃபில்டர வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிற ஸ்டூடண்ட்டோட நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்குங்க, இத வந்து அன்டிக் குடுத்துருங்க. இப்ப இங்கிலீஷ் மட்டும் டிக் ஆயிருக்கு. ஓகே குடுத்துருங்க. இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்டோட நேம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆயி தெரிஞ்சுருச்சு. இதுக்காக எதுக்கு நம்ம வந்து பிவட் டேபிள்லாம் வந்து போகணும் அடிஷனலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அ இதுல நல்லா நோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்டது என்ன? இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிற ஸ்டூடண்ட்டோட நேம மட்டும் தான் வந்து நான் கேட்டேன். அடிஷ்னலா இங்க பாருங்க, ஜெண்டர், கிளாஸ், ஃபீஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நம்மளுக்கு ஃபெட்ச் ஆகி குடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வேண்டாம். எனக்கு ஜஸ்ட் நேம் மட்டும் தான் வேணும். அவங்க என்ன மீடியம் அப்படி மட்டும் தான் வேணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இப்போ நம்ம பிவட் டேபிள வந்து யூஸ் பண்ண போறோம். இதுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ரீசனுக்காகவும் நம்ம பிவட் டேபிள வந்து யூஸ் பண்றோம். அது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஒரு டேபிள்ல. அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பார்த்தே அந்த டேபிள வந்து பார்த்தே ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம். எந்த ஸ்டூடண்ட், எந்த மீடியம், எந்த ஸ்டூடண்ட், எந்த ஃபீஸ், எவ்வளோ ஃபீஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம டேபிள பார்த்தே அனலைஸ் பண்ணிக்க முடியும். மினிமமா இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல. அ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, 4000 அந்த மாதிரி அவ்ளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஒரு டேபிள்ல. அப்படின்னா நம்மளால மேனுவலா வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. மேனுவலா பார்த்து அனலைஸ் பண்ணவும் முடியாது. டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம இந்த பிவட் டேபிள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பிவட் டேபிள வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இங்க இந்த மெனு பார்ல வந்து இன்சர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிவட் டேபிள்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு கேக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி, இப்போ நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணேன் இல்லையா? இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் வந்து நான் எடுத்து விட்டுர்றேன். இங்க ஃபில்டர் இருக்கு. இத வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஃபில்டர வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து திரும்பவும் இன்சர்ட் போயிட்டு பிவட் டேபிள வந்து கிரியேட் பண்றேன். ரேஞ்ச் வந்து கேக்குது. நான் சூஸ் பண்ணிக்கணும். எந்த டேபிள்க்கு வந்து நானு இந்த பிவட் டேபிள வந்து யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேக்குது. ஸோ நான் இத வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இதுல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வொர்க் ஷீட்லயே வந்து பிவட் டேபிள் கிரியேட் ஆகணுமா? இல்ல அடிஷனலா வேற ஒரு ஷீட்ல வந்து கிரியேட் ஆகணுமான்னு சொல்லிட்டு கேக்குது. நியூ ஷீட்ன்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு புது ஷீட்ல வந்து இந்த பிவட் டேபிள் கிரியேட் ஆகும். இல்ல எக்ஸிஸ்டிங் ஷீட், அதாவது இந்த ஷீட்லயே நம்ம இப்போ வொர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஷீட்லயே வந்து உங்களுக்கு பிவட் டேபிள் கிரியேட் ஆகணும்னா, இந்த எக்ஸிஸ்டிங் வொர்க் ஷீட் வந்து நீங்க குடுத்துக்கோங்க. நான் வந்து இங்க எக்ஸிஸ்டிங் வொர்க் ஷீட்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்ப பாருங்க, இங்கேயே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பிவட் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப நான் ஆர்கனைஸ் பண்ணிக்க போறேன் எனக்கு ஏத்த மாதிரி. இப்போ இதுலயே
இங்க ரைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து இங்க ஃபெட்ச் ஆயி வந்துட்டு இருக்குங்களா? எல்லா ஃபீல்ட்ஸுமே இங்க இருக்கு. இதுக்கு கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, டிராக் ஃபீல்ட்ஸ் பிட்வீன் ஏரியாஸ் பிலோ அப்டி சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து மெயின். என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஃபில்டர் பண்ண போறோம், எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கணுன்றது, இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேபிள்ல நான் என்ன கேட்க போறேன்னா, ஸ்டூடண்டோட நேமு அண்ட் ஐடி. இந்த ஸ்டூடண்ட் ஐடில இருக்கிற நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ இங்க ஸ்டூடண்ட் ஐடி இருக்கு இல்லையா? இத அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து ரோல வந்து நான் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடண்ட் ஐடி வந்து ஃபெட்ச் ஆயி உங்களுக்கு ரோல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்களுடைய நேம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரும்பவும் வந்து இந்த நேம்ன்ற ஃபீல்ட் எடுத்துட்டு வந்து இந்த ரோல வந்து டிராக் பண்ணி போட்டுருங்க. இப்போ வந்து பாருங்க, ஸ்டூடண்டோட ஐடி அண்ட் அவங்களுடைய நேம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, மீடியம். இந்த மீடியம் வந்து ஆஹ் தமிழ் மீடியம் யாரு, இங்கிலீஷ் மீடியம் யாருன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ இந்த மீடியம் எடுத்துட்டு வந்து நான் காலம்ல குடுக்க போறேன். காலம்ல குடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ன்னு சொல்லிட்டு தனியா 2 காலம்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூஸ். வேல்யூஸ்ல எப்பவுமே நம்ம நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் குடுக்க முடியும். டெக்ஸ்ட் எல்லாம் குடுக்கவே கூடாது. குடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அத வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ்னா நம்பர், நியூமரிக் வேல்யூஸ்ல தான் இருக்கணும். இப்போ இந்த வேல்யூன்ற ஒரு இங்க பாக்ஸ் இருக்கு இல்லையா? இதுல நான் என்ன குடுக்க போறேன், ஃபீஸ வந்து எடுத்துட்டு வந்து டிராக் பண்ணி போட்டுடுறேன். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, இந்த ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சா? பிவட் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல பாருங்க, ஸ்டூடெண்டோட ஐடி நம்பர் 1, அவங்க நேம் வந்து ஆர்னா அப்படின்னு இருக்கு. அவங்களோட ஃபீஸ் வந்து 30,000 சொல்லிட்டு இருக்கு. அவங்க என்ன மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம். இப்போ ஈஸியா பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இத வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு டேபிளா கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு இத நம்மளுக்கு தனியா வேணும் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கவும் முடியும். ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த பிவட் டேபிள்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுச்சு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். பிளஸ் இப்ப பாருங்க, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஃபில்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் வந்து எதுக்காகன்னா, நான் இப்போ இந்த ஃபில்டர்ல வந்து ஜெண்டர வந்து குடுக்க போறேன். ஃபீமேல் மட்டும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் மேல் மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஜெண்டர் எடுத்துட்டு வந்து ஃபில்டர்ல குடுக்குறேன். குடுத்துட்டேன்னா இங்க வந்து கிரியேட் ஆயிடுதா? ஜெண்டர்ன்னு சொல்லிட்டு இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கா? இப்போ எனக்கு ஃபீமேல் மட்டும் எனக்கு தெரியணும். ஃபீமேல் இருக்க ஸ்டூடண்ட் மட்டும் எனக்கு வந்து காமிங்க அப்படி சொல்லிட்டு நான் இப்ப குடுக்க போறேன். ஓகே குடுத்துடுறேன். இப்ப பாருங்க, ஃபீமேல் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. இது கீழ வந்து நோட் பண்ணி பாருங்க. ஃபீமேல் மட்டும் உங்களுக்கு ஃபெட்ச் ஆகி வந்துருச்சு. சரி, ஓகே. எனக்கு ஃபீமேல் வேண்டாம்ப்பா. மேல் வேணும் அப்படின்னா, மேல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுங்க. இப்போ மேல் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபெட்ச் ஆகி வந்துருச்சு. சரி, ஓகே. இது எரேஸ் பண்ணிட்டு, நான் இங்க ஆல்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஆல்ன்னு குடுத்துட்டு ஓகே குடுத்துக்கிறேன். இப்ப வந்து ஃபுல்லாமே வந்துருச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா? ஃபில்டர் எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. பிவட் டேபிள் எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, தாராளமா கமெண்ட் பண்ணலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.